நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் आइए हमारे जो प्रतिज्ञा वचन यिर्मयाह नबी का किताब पहला अध्याय 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 8 वचन को पढ़ेंगे. ஹல்லேலூயா हालेलुया. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார். परमेश्वर की ये वाणी है कि तू उनसे मत डर, तुझे छुड़ाने के लिए मैं तेरे साथ हूं. யாரை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ये சொல்லுகிறார். वचन परमेश्वर किससे कहता है? यिर्मयाह नबी से कहता है. ஹல்லேலூயா. हालेलुया. எரேமியா யோசியா ராஜா வாழ்ந்த நாட்களிலும் और योसिया राजा के दिनों में அப்புறம் சிதேக்கியா ராஜா வாழ்ந்த நாட்களிலும் और सिदकिय्याह राजाओं के उन दिनों में அவருடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி கர்த்தர் இந்த எரேமியாவை கர்த்தர் அழைத்திருந்தார். इन राजाओं के दिनों में उन्हें भविष्यवाणी सुनाने के लिए परमेश्वर ने यिर्मयाह भविष्यवक्ता को नियुक्त किया. அவனை தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாராம். उसके मां के कोख में उत्पन्न होने से पहले परमेश्वर ने उसे चुन लिया था. அவரை அவன் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலுக்கு நான் உன்னை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் பேசினார். और प्रभु ने उससे ये कहा कि मैंने तुझे पवित्र बनाया और इजराइल के लिए नबी ठहराया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எரேமியாவுக்கு ஒரு சின்ன அச்சம் வந்தது. तो ये वचन को सुनते ही यिर्मयाह के अंदर एक आशंका पैदा हुआ. அவன் வயதிலும் சிறியவன், वो उम्र में भी कम था அனுபவத்திலும் சிறியவன், और अनुभव में भी कम था. நிற்கிறதோ பெரிய பெரிய ராஜாக்கள். लेकिन सामने किसके सामने उपस्थित होना है? बड़े बड़े राजाओं के सामने. சிதேக்கியா ராஜா ரொம்ப மோசமான ஒரு ராஜா. और सिदकिय्याह राजा जो था वो दुष्ट राजा था. பின் நாட்களிலே அந்த எரேமியாவை அவன் காவல் கிடங்கிலே போடுவதை நாம் பார்க்க और முடியும். भविष्य दिनों में हम देख सकते हैं कि उसने यिर्मयाह नबी को खड्डे में डाल दिया. சுற்றிலும் அந்த அப்படிப்பட்ட ராஜாக்கள் இருக்கும்போது और जब उसके चारों तरफ इस तरह की राजा मौजूद थे, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்தாலும் இவனால நம்ப முடியல. तो इसलिए परमेश्वर की वाणी होने के बावजूद इसने यकीन नहीं कर पाया. ஆண்டவர் சொல்றார், உன்னை தாயின் கருவுல உருவாகும் நான் அவனை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் இவனால நம்ப முடியல. प्रभु ने उसे कहा कि तेरे मां के कोख में उत्पन्न होने से पहले मैंने चुन लिया, फिर भी उसने यकीन नहीं कर पाया. நமக்கும் ஆண்டவர் நிறைய வேளை வாக்குத்தத்தம் கொடுத்தா நம்ப முடியல நம்மனால. हमें भी कई बार परमेश्वर हमसे वादा करते हैं लेकिन हम यकीन नहीं कर पाते हैं. எல்லா வருஷமும் இதானே நடக்குது. ये तो हर साल तो हो ही रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. கடந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். पिछले साल की प्रतिज्ञा वचन किसको किसको याद है? बताइए. சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடாது, சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடாது, बहन लोग मत बताइए. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நல்லா பார்த்தோம்னா கர்த்தர் நம்ம அதிசயத்தை காண பண்ணினார். अगर वाकई में देखा जाए तो परमेश्वर ने हमें अद्भुत काम दिखाया. இந்த நோயிலிருந்து பாதுகாத்ததே ஒரு பெரிய அதிசயம். ये महामारी से हमें बचाना बहुत बड़ा अद्भुत है. அநேக குடும்பங்களை ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். बहुत सारे परिवार को परमेश्वर ने बचाया है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த எதிரிக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தார். हमारे दुश्मन के हाथों से हमें प्रभु ने बचाया है. சொன்னதை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். और जो कहा है उसे पूरा करता है हमारा परमेश्वर. இல்லாத ஒன்றில நடப்பதும் அதிசயம் என்று கடந்த ஆண்டு பார்த்தோம். हमने देखा कि जो कहा भी नहीं गया वो भी जब पूरी हो जाते वो अचंबा है यानी अद्भुत है. ஊழியர்களாகிய நாங்கள் ரொம்ப அதில் அனுபவிச்சோம். और सेवक हम जो है इन बातों को बहुत ही अनुभव किए. பல இடங்களுக்கு மற்ற ஊர்களுக்கு நான் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடியவன். और मैं जो है विभिन्न स्थानों में गांव में जाकर परमेश्वर का वचन सुनाता हूं. இந்த ஆண்டு நான் சர்ச்சை விட்டு வெளியிலே போக முடியல. நான் முத வெளியில வந்தது இங்க மும்பைக்கு தான் நான் வந்திருக்கேன். लेकिन इस साल मैं घर छोड़कर यानी कलीसिया छोड़कर बाहर निकल नहीं पाया. अगर पहली बार बाहर निकला तो मुंबई आया हूं. எங்கும் போகவிட்டாலும் எங்கும் அழைப்பில்லாவிட்டாலும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணி எங்களை நடத்தி. लेकिन कहां भी क्यों ना गया हूं, कहां भी क्यों ना बुलावा ना हुआ हो, लेकिन परमेश्वर ने अद्भुत काम दिखाया. வாக்குத்தத்தம் வரும்போது நம்மளால நம்ப முடியல, இது உண்மைக்குமே ஆண்டவர் தான் பேசுறாரா? तो इसलिए जब प्रतिज्ञा वचन हमारी ओर आती है तो हम यकीन हमें करने नहीं होता कि क्या वाकई में परमेश्वर मुझसे बात कर रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. உன்னோட இருப்பேன்னு சொல்றாரே, நான் நம்பலாமா? परमेश्वर जो कहता है कि मैं तेरे साथ हूं, क्या हम यकीन कर सकते हैं? வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து आकाश और धरती टल जाएंगे परंतु परमेश्वर की वाणी कभी टल नहीं सकती है. காக்கிறவர் நிச்சயமாய் காத்துக்கொள்வார். हमारी रक्षा करने वाला जरूर हमारी रक्षा करेगा. பயத்திற்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். डर से बचा कर हमारी रक्षा करेगा. அப்ப இவனுக்கு நம்ப முடியல. तो देखिए इसने भरोसा नहीं कर पाया. அப்ப சொல்றான், நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். तब उसने कहा कि हे प्रभु मैं तो बालक हूं. 7வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. 7वां वचन की
की ओर ध्यान दीजिए। ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, परंतु यहोवा ने कहा कि तू अपने आप को लड़का ना कहना, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. और जहां कहीं मैं तुझे भेजूं तू वहां जा करके मैं जो तुझे आज्ञा दूं उसी को कहे। ஆண்டவர் சொல்றார், உன்னை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தி இருக்கிறேன். परमेश्वर कहता है कि मैं तुझे भविष्यवक्ता के तौर से नियुक्त किया ஆனா हूं, அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு பயம். लेकिन उसके अंदर बहुत बड़ा शंका। ஆண்டவர் பார்த்து சொல்றார், நான் சின்ன பிள்ளைப்பா அப்படின்னு சொல்றான். वो प्रभु से कहता है कि प्रभु मैं एक लड़का हूं, बालक ஏய், हूं, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, तो अपने आप को लड़का ना कहना, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். क्योंकि जगह कहीं तू जाए वहां मैं तेरे संग रहूंगा, உன்னை கட்டளையிட்டது எல்லாத்தையும் நீ பேசுவாயாக. और जो कुछ मैं तुझे कहने के लिए आज्ञा दिया उन सभी को प्रचार करें। நான் எல்லாருக்கும் பயப்படுறேன்னு சொன்னான். और कहा कि मैं सबसे डरता हूं, ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களை பயப்படாதேன்னு சொன்னார். तब प्रभु ने कहा कि तू उनसे मत डर, அவர் ராஜாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நீ ஏன் பயப்படுற? चाहे वो राजा हो या कोई भी क्यों ना हो, तू क्यों डरता है? அவனை காட்டிலும் பெரியவர் நான் உன்னோட கூட இருக்கேன். क्योंकि उनसे बढ़कर मैं हूं, मैं तेरे साथ हूं, நான் உன்னை அனுப்புறேன், मैं तुझे भेज रहा हूं, நீ ஏன் பயப்படுற? इसलिए तू क्यों शंका करता है? யாரும் உன் மேல கை போட முடியாதபடி कोई भी तुझ पर हाथ न डाल सकता, உன்னை காக்கிறவர் நான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார். इसलिए तेरी रक्षा मैं करूंगा, यहोवा कहता है। தம்முடைய பலத்தினால், அந்த ஆண்டவருடைய பலத்தினால் அந்த எரேமியா பல தீர்க்கதரிசனங்களை உரைத்தான். जी हाँ, परमेश्वर के बल के कारण ये यिर्मयाह नबी ने कई सारे भविष्यवाणी की। ராஜாக்கள் என்று பார்க்க மாட்டான், நேரடியா பேசிடுவான். उसने राजा के परवाह भी ना करते हुए उनके सामने स्पष्ट सुना देता है। எதிர்க்கக்கூடிய நீதிமொழியில சொல்றாரு, ஒருவனும் எதிர்க்க கூடாத ராஜா என்று. और नीति वचन में लिखा है कि वो जो राजा ऐसा राजा है जिसके खिलाफ कोई भी खड़े हो नहीं सकता। அந்த ராஜாவே தேவனுடைய பலன் பெற்றவன் எதிர்ப்பான். जी हाँ, उस राजा के खिलाफ भी परमेश्वर का बल प्राप्त करने वाला उनके खिलाफ सामना कर सकता है। हालेलुया। பல ஒரு சிறைவாசமும் அவனுக்கு இருந்தது, சிறையில் அடைக்கப்பட்டான். देखिए बंदीगृह में उसे डाला गया, ஆண்டவர் அவனை விடுவித்தார். वहां से भी प्रभु ने उसे छुड़ाया। பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவனை காக்கும்படி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். नाना प्रकार के मुसीबत होने के बावजूद परमेश्वर उनके बीच में उसे रक्षा किया। கர்த்தர் இந்த நாள் அருமையான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். परमेश्वर इन दिनों में हमें बेहतरीन प्रतिज्ञा दिया அவர் है। அனுப்புகிற இடத்துக்கு தைரியமா போங்க. इसलिए वो जहां कहीं तुम्हें भेजेगा हियाव के साथ जाइए। அவர் உங்களுக்கு என்ன செய்றாரோ, அது ஊழிய முயற்சிகளோ எதுவோ தைரியமா செய்யுங்க, அவர் உங்களோட கூட இருக்கிறார். चाहे सेवकाई के मामले में क्यों ना हो या और कहीं आपको क्यों ना परमेश्वर भेजे, बड़ी हिम्मत के साथ जाइए। ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க, அவர் உங்களுக்கு துணை நிற்பார். अपने तमाम बोझ यहोवा पर डालकर कार्य करने लग जाइए, परमेश्वर सफलता देगा। அவர் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். वह तुम्हारे साथ रहकर तुम्हारी रक्षा करेगा। எந்த விஷயத்தை குறித்து பயப்பட வேண்டாம். इसलिए किसी भी विषय से डरने की आवश्यकता नहीं। அல்லேலூயா. हालेलुया। இருதயத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நல்லா பதித்து வைத்துக் கொள்ளுங்க. इसलिए अपना मन में इस प्रतिज्ञा वचन को छाप लीजिए। உங்களை எந்தெந்த விஷயம் பயமுறுத்துகிறதோ, और कौन सी विषय से आप डरते हो, அப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்க ஞாபகத்தில் வரணும். डर के दौरान ये प्रतिज्ञा वचन तुम्हें स्मरण आवे நீ பயப்பட வேண்டாம், कि तुझे डरने की आवश्यकता உன்னை नहीं, காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். तुझे छुड़ाने के लिए मैं तेरे साथ हूँ। அல்லேலூயா. हालेलुया। தாவீது சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், दाऊद कहता है कि तेरे ही कारण एक सेना पर पार करूंगा, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், तेरे ही कारण एक शहरपना को लांग करूंगा, எனக்கு முன்பாக பாளையம் இறங்கினால் என் இருதயம் கலங்காது. और मेरे खिलाफ एक बड़ी छावनी भी क्यों ना उतर जाए मेरा मन व्याकुल ना होगा, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். क्योंकि मेरा परमेश्वर मेरे साथ है। கரங்களை வைத்து உற்சாகமா ஒரு அல்லேலூயா. हाथ उठाकर एक जोरदार हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்மளை காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். हमारा रक्षक हमारे साथ है। இந்த ஆண்டிலும் கூட तो इस साल में भी உங்களுக்கு உங்களை விட அதிக பிரச்சனை உங்களை சந்திக்க நேரிடலாம். और शायद बहुत सारे खूब तमाम समस्या आपको क्यों ना घेर लें। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த பாக்ஸிங் ரவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, तो युद्ध के गलिहान में यानी बॉक्सिंग ग्राउंड में यदि देखा जाए, ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான ஆளோட ஜெயிக்க வேண்டியது இருக்கும். और पहला एक साधारण व्यक्ति से सामना करना पड़ेगा। நீங்கள் முன்னேற முன்னேற உங்களுடைய எதிராளியும் பெரிதாய் கொண்டிருப்பான். फिर आगे बढ़ते बढ़ते आपके जो विरोधी भी बढ़ता जाएगा। உங்களுடைய விரோதி உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள் பெருசா இருக்குன்னு யாரும் பயப்பட வேண்டாம். इसलिए आपका दुश्मन आपके शत्रु बड़ा है समझकर कोई डरने की आवश्यकता नहीं, உங்களுக்கு பெரிய வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். परंतु आपके लिए परमेश्वर बहुत बड़ा विजय देगा। हालेलुया. हालेलुया। பிரச்சனைகள் பெருசா வரும்போது, நம்முடைய சேலஞ்சிங்கான விஷயம் பெருசா வரும்போது தைரியமா மேற்கொள்ளுங்க. जब समस्या हमारे लिए बड़े बड़े आए, जब हमारे लिए बड़े बड़े चुनौतियां आए, तब परमेश्वर बड़े काम करें। நீங்க வளர்ந்து விட்டீர்கள், எனவே கர்த்தர் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். अगर बड़े बड़े चुनौती समस्या आता
आता है तो समझ लीजिए अब बढ़ चुके, इसलिए परमेश्वर बड़े चीजों के इजाजत दिया அதை है। நீங்கள் ஜெயிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் பெற लेकिन जब उन पर आप प्रबल होंगे तब बहुत बड़ी आशीष आपके परिवार में आपके लिए दी அப்ப जाएगी। இந்த ஆண்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் எரேமியாவுக்கு எதிராக அந்த ராஜாவை போல பெரிய பெரிய பிரச்சனை உங்களை சந்திச்சாலும் यिर्मयाह के समान उन बड़े राजाओं के समान बड़े बड़े समस्या का क्यों ना सामना करना ஒருவேளை पड़े। நீ நினைக்கலாம் இது என் தகுதிக்கு மேலானது, मेरे पूंजी से बढ़कर है। அதான் எரேமியா சொல்றான், நான் ரொம்ப சின்னவன்பா, எனக்கு நான் எப்படிப்பா தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும்? इसलिए यिर्मयाह कहता कि हे पिता मैं तो छोटा हूं, मैं कहां से भविष्यवाणी सुनाऊं। இவ்வளவு பெரிய பிரச்சனை என் குடும்பத்துல வந்துருச்சே, நான் मेरे இதை எப்படி தாண்டுவேன்னு நீங்க யோசிக்கலாம். आप शायद सोच सकते हैं कि मेरे परिवार में इतना बड़ा समस्या आ गया, मैं कैसे उसे पार करूं। உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய கோலியாத்தை போல பிரச்சனை இருந்தாலும் சரி, आपके सामने कितने भी भयानक गोलियत के समान समस्या क्यों ना हो, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். लेकिन तुझे उनसे डरने की आवश्यकता नहीं है। சொல்றீங்க நான் பயப்பட மாட்டேன். कितने जन कहेंगे कि मैं नहीं डरूंगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பார்ப்போமேயானால் हमें दिया गया प्रतिज्ञा वचन को यदि देखा जाए, இந்த ஆண்டுல பெரிய பிரச்சனை வரும் போல தெரியுது. लगता है कि इस साल में शायद बड़ी समस्या आएंगी, பயப்படுற மாதிரி பிரச்சனை. कि डरने के जैसा समस्या। அப்பா நான் சின்னவன்பா, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் என் குடும்பத்துல வச்சு நீங்க நினைக்கலாம். आप सोच सकते हैं पिता मैं तो छोटा हूं, इतना बड़ा समस्या का कहां से सामना करूं। அவர் உங்களோடு கூட இருந்த அந்த பிரச்சனை தூள் தூளாக்க போகிறார். जी हाँ, अगर वो तुम्हारे साथ रहता है रहेगा तो ये सारे समस्याओं को पार करने में मदद करेगा। எரேமியாவுக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்திருக்கும். पहला यिर्मयाह के अंदर आशंका थी, அப்புறம் நீ ராஜாவா இருந்தானே கூஜாவா இருந்தானே எனக்கு பயம் கிடையாதுடான்னு சொல்லி தைரியமா இறங்கிட்டான். उसके बाद यिर्मयाह ने उतर गया ये कहकर कि तू राजा हो या कोई कूजा हो मुझे कोई फर्क नहीं पड़ता। இந்த ஆண்டு நீங்க பெரிய பெரிய பிரச்சனையை சந்தித்து ஜெயித்து நீங்கள் சாதனை புரிய போகிறீர்கள். और इस तरह इस साल में बड़े बड़े समस्याओं का सामना करते हुए तुम साहस करने वाले हो। हालेलुया हालेलुया। அவன் நம்மால இல்ல அவராலே நாம் ஜெயம் கொள்ள போகிறோம். हाँ, बात यह है कि ये विजय हमारे तरफ से नहीं परंतु परमेश्वर की तरफ से होगा। ஹalleluya हालेलुया। ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்ப்போமே. ईसा के जीवन में यदि देखा जाए, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24, उत्पत्ति 26 का 24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். और उसी दिन यहोवा ने रात को उसे दर्शन देखकर कहा, मैं तेरे पिता अब्राहम का परमेश्वर हूँ, मत कर, क्योंकि मैं तेरे साथ हूँ और अपने दास अब्राहम के कारण तुझे आशीष दूंगा और तेरा वंश बढ़ाऊंगा। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் ஈசாக்கோடு கூட பேசுகிறார். परमेश्वर यहाँ ईसाक से बात करते हैं நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனாய் இருக்கிறேன், कि मैं तेरे पिता अब्राहम का परमेश्वर हूँ, நீ பயப்படாத, इसलिए तुम मत डर, நான் உன்னோட இருக்க போறேன், मैं तेरे साथ हूँ என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், और अपने दास अब्राहम के कारण तुझे आशीष दूंगा உன் சந்ததியை நான் பெருக பண்ண போகிறேன். और तेरा वंश को बढ़ाऊंगा। ஈசாக்க பார்த்து நீ பயப்படாதன்னு சொல்றாரு. ईसाक से प्रभु कहता है कि तुम मत डर। ஈசாக்கு அதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன? और ईसाक ने ऐसा कौन सी समस्या का सामना किया। ஹalleluya हालेलुया। அவன் என்ன பண்றான்? ஒரு அந்நிய தேசத்திலே ஒரு பெலிஸ்தருடைய தேசத்திலே தஞ்சம் புகுறான். उसने क्या किया, एक पराई देश में अर्थात एक पलिस्ती देश में शरण गति ली அங்க போய் அங்க தன்னுடைய விதைகளை விதைக்கிறான். और वहां जाकर के अपने बी बोया। 100 மடங்கு அவனுக்கு ஐஸ்வர்யம் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. वहां पर उसे 100 गुना प्रतिफल प्राप्त हुई। அவனுக்கு ஆடு மாடு எல்லாம் பெருகுது. उसके लिए गाय बैल बकरे खूब बढ़ गए அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். और उसके लिए बहुत सारे दास बन गए। அந்த இடத்துல இருக்கிற பெலிஸ்தியருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டார்கள். तब उस स्थान के उस स्थानीय वासी पलिस्ती इसके प्रगति को देखने से इस पर जलन किए। இவன் தகப்பன் தோண்டின ஒரு துறவு, அதாவது ஒரு கிணறு இருந்துச்சு. इसके पिताजी ने एक कुआं खोद रखी थी கிணறு இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. और जो बहुत महत्वपूर्ण एक चीज था, கிணறை அப்படியே தூத்துட்டாங்க, அதாவது மூடிட்டாங்க. लोगों ने सोचा ये कौन सी कुआं है, क्या कुआं है, कह के उसे भर दिया। இத வச்சு தானே அவன் நீர் பாய்ச்சனா இந்த கிணத்தை மூடிடுவோம் சொல்லி எதிரிகள் மூடி விட்டாங்க. उसके दुश्मन ने ये सोचकर उसके कुआं को बंद कर दिया ताकि इसके जल के कारण सींचता है, अगर बंद कर दे तो कहां से सींचेगा। பொறாமையோடு செயல்படுகிற கூட்டம் ஈசாக்குக்கு விரோதமாக எழும்பினது. और ईर्ष्या करने वालों की झुंड ईसाक के खिलाफ काम किया। நம்ம என்ன செஞ்சாலும் பொறாமைப்படுறதுக்கு ஒரு கூட்டம் பின்னாடியே இருக்குது. हम चाहे कुछ भी क्यों ना करे, हमारे खिलाफ जलन करने के लिए
एक झुंड हमारे पीछे होती है। ஹalleluya. हालेलुया। அவனுக்கு ஒரு வீடு இருக்காது, उसके लिए एक घर तक नहीं होगा, அவன் சும்மா தான் இருப்பான். वो खामोश रहता है। நமக்கு ஒரு வீட்டை தந்த உடனே लेकिन जैसे हमें एक घर मिल जाती है அவனுக்கு எங்க தான் பொறாம வருதுன்னு தெரியாது. तो कहां से जलन आ जाती पता नहीं। அவன் நல்லா இருக்கானே இல்லையோ, वो भले ठीक ठाक हो या ना हो, நம்ம நல்லா இருக்கத பிடிக்கவே செய்யாத அவனுக்கு. वो सलामत रहे या ना रहे, लेकिन हमारे सलामत बर्दाश्त नहीं करते हैं। எப்படிலாம் கெடுக்கலாம் சொல்லி எல்லா வேலைகளையும் முயற்சி செய்வாங்க. और किस तरह बिगाड़ सकते, कैसे बर्मा सकते, पूरी कोशिश करेंगे। பிசாசே இப்படிப்பட்ட நபர்களை நமக்கு எதிராக எதிர்க்கலாம், எழுப்பலாம். शैतान खुद इस तरह के लोगों को हमारे खिलाफ भड़का देता है। ஹalleluya. हालेलुया। சரிடா அத தாண்டா மூத்திங்க, நான் வேற இடத்துக்கு போறேன்னு அடுத்த இடத்துக்கு போறான். ठीक है, तुमने यहाँ का कुआं बंद कर दिया, ठीक है मैं दूसरे स्थान में जा रहा हूँ बोलकर दूसरे स्थान पर गया। கேராரின் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு இடத்துக்கு போய் இவங்களை விட்டு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. और उस स्थानांतर होकर दूसरे तराई की ओर चले गया। ஹalleluya. हालेलुया। அங்க போய் திருப்பி போய் ஒரு துறவு தோண்ட ஆரம்பிக்கிறான். वहां जाकर के फिर से एक कुआं उसने खोदी, அதையும் மூடி போடுகிறார்கள். अब लोगों ने आकर उसे भी बंद कर दिया। திருப்பி ஏண்டா என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்குது, திரும்ப போறா. तो मुझे कुछ करने क्यों नहीं देते बोलकर फिर से गया। கொஞ்சம் நாங்கட்ட அங்க போய் தோன்றான். वहां से जरा सा रवाना किया, वहां जाकर खुदाई की, அதையும் ஊத்து போட்டான். उसे भी बंद कर दिया। நம்மால் போற இடமெல்லாம் தோன்ற இடமெல்லாம் தண்ணி தான். लेकिन इसने जहां कहीं गया, जहां कहीं खुदाई की, वहां पर पानी मिले, ஆனாலும் போற இடமெல்லாம் போராட்டம் தான். लेकिन फिर भी जहां कहीं जाता था वहां समस्या भी आया। அதையும் தூத்து போட்டோன்னே அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு तो போகிறான். इसलिए वहां से फिर से स्थानांतर होकर गया, அங்க போய் தோன்றான். वहां जाकर खुदाई की அங்கே ஒரு நீரூற்றை பார்க்கிறான். और वहां उसने एक सोता प्राप्त किया। அப்பதான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். तब परमेश्वर ने उससे बात की, பயப்படாத, मत डर, நான் உன்னோட கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूं। அந்த இடத்தை தோண்டி மீண்டும் அவனுடைய வளர்ச்சி பெருகுகிறது. और वहां पर उसने खुदाई की, उसके बाद उसके प्रगति होने लगी। யார் எதிர்த்தானோ जो कोई उसके खिलाफ आए, அந்த அபிமெலேக்கு மீண்டும் இவனை சந்திக்க வருகிறான். उस अबीमेलेक अब इससे मुलाकात करने आया। நீ பெருகிட்ட, நீ என்னை எதிர்த்தாலும் எதிர்த்துருவ, உனக்கு எனக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஒரு உடன்படிக்கை செய்து போகும்படி கர்த்தர் வழிவாசலை திறந்தார். इसलिए उसने कहा कि तू बहुत बढ़ चुका है, तू विकास प्राप्त कर चुका है, इसलिए ऐसा ना हो कि तू आखिर मेरे खिलाफ आ जाए, इसलिए हम आपस में एक वाचा बना लेते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்களை சுற்றிலும் பொறாமை கண்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் உங்களை காக்கும்படி உங்களோடு கூட இருக்க जब போகிறார். तुम्हारे चारों तरफ ईर्ष्या की आंखें उग जाए, तभी भी परमेश्वर तुम्हारी रक्षा के लिए तुम्हारे साथ है। ஒரு இடத்துக்கு போனா ஒரு தடை இருக்குது, அடுத்த இடத்துக்கு போனா இன்னொரு தடை இருக்குது. தடைகளையே பார்த்து கொண்டிருந்த நீங்கள் ஒரு விசாலமான பாதையை இந்த ஆண்டு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். एक स्थान पर गया तो वहां एक प्रकार की रुकावट, तो इसलिए दूसरे स्थान पर गया तो वहां दूसरे तरह की रुकावट। इस प्रकार रुकावट को लगातार देखने वाले तुम्हें इस साल में परमेश्वर रुकावट को दूर करेगा। பிரதர், நான் இதை செஞ்சாலும் ஒரு தடை வருது, இதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் அங்கேயும் பிசாசு கை வைக்கிறான், அங்கேயும் பொறாம இருக்குது. भाई मैं कुछ भी करूं तो वहां भी शैतान अपने हाथ डालता है, और जहां कहीं दूसरे स्थान पर चले जाओ वहां भी मेरे खिलाफ लोग जलते हैं। ஒரு நிலையான ஆசீர்வாதம் எனக்கு கிடையாதா? क्या मेरे लिए एक स्थायी आशीष नहीं मिलेगा? இந்த ஆண்டாவது கிடைக்குமா? क्या कम से कम इस साल में मिल जाएगा? பயந்து போய் எத்தனை பேர் இருக்கிறோம்? इस तरह कितने जन डर के मारे हैं। எத்தனை தடவை இப்படியே நாடோடிய மாதிரி என்னுடைய வாழ்க்கை போராட்டமாவே இருக்கும். इस प्रकार कितने बार मैं स्थानांतर करते करते जाऊं। ஆண்டவர் நிலையான ஒரு ஊற்றை உனக்கு தோன்ற பண்ணுவார். परमेश्वर हमारे लिए एक स्थायी कुआं खोदने के लिए मदद करेगा। நிலை இல்லாதவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலையுள்ளதாய் மாற போகிறது. अस्थायी हमारे संतान के जीवन स्थायी बनने जा रहा है। ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்மஸ்ல मैं पहले ही आपको क्रिसमस के दिन कहा था, நாங்கள் நிலையற்றவர்களாய் நாங்க நிறைய வீடுகளுக்கு நாங்க கடந்து போனோம். எங்களுக்கு ஒரு ஊர்ல இருக்க முடியாது, ஒவ்வொரு வீடா ஷிஃப்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். हम अस्थायी के रूप पर थे, एक घर पर किसी भी स्थान पर स्थिर रहने पाते थे, गांव बदली करते करते जाते थे, எங்க போனாலும் பிரச்சனை. और जहां कहीं जाए वहां समस्या आता था। ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நிலையான ஒரு வீட்டை எங்களுக்கு தந்து எங்களை தங்க பண்ணினார். लेकिन परमेश्वर ने एक दिन हमें एक स्थिर घर दिया और वहां पर हमें बसाया। வனாந்தரத்திலே திரிகிறது ஒரு சாபக்கேடு. वनांतरத்தில் திரிகிறது, அலைஞ்சு திரிகிறது ஒரு சாபக்கேடு. रेगिस्तान में भटकना यानी एक श्राप है। हालेलुया, हालेलुया। கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையை தர வேண்டும். परमेश्वर हमारे जीवन में एक
स्थिर देना है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தோல்வி அடைஞ்சு அப்படி ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து தோல்வி அடைஞ்சீங்களோ கர்த்தர் உங்களுக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று இந்த காலை வேளையிலே பேசுகிறார். इसके पहले कई सारे प्रयास किए होंगे, कई सारे कोशिश करके शायद आप हार भी गए होंगे, लेकिन इस नया दिन में परमेश्वर वादा करता है कि एक नया आशीष देवे। உங்களை அற்பமா நினைச்ச உங்களை துரத்துறவங்க எல்லாரும் மீண்டும் உங்களோட சேரும்படி உங்களுடைய மேன்மையை பார்த்து அவங்க பிரமிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். और जो लोग तुम्हें तुच्छ जानते थे, जो लोग तुम्हें भगाते थे, परमेश्वर ऐसा करेगा कि वे तुम्हारे उन्नति देकर तुम्हारे पास खुद आएंगे। ஹalleluya. हालेलुया। கவலை வேண்டாம், इसलिए चिंता की आवश्यकता नहीं, கலக்கம் வேண்டாம், इसलिए व्याकुल की आवश्यकता नहीं, பயப்பட வேண்டாம், इसलिए आशंका की आवश्यकता नहीं। இந்த ஆண்டு உனக்கு நிலையான ஒரு நீரூற்றை தந்து கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்த போகிறார். इस साल तुम्हारे लिए एक स्थायी सोता देकर तुम्हें परमेश्वर स्थिर करेगा। நீங்க அந்த நிலையான ஊற்றில இருந்து விதைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பங்களே தரப்போகிறார். और परमेश्वर का नियुक्त उस स्थिर स्थान पर जब आप टिकेंगे तब परमेश्वर बहुत बड़ी आशीष तुम्हें देगा। ஹalleluya. हालेलुया। கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிதியோன் गिदोन का जीवन को देखा जाए, 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 3 வாசிக்கலாம். 3 से पढ़िए। இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்தரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாய் தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்படி மீதியான बस। जब जब इस्राएली बीच बोते तब तब मैदानी और अमेलेकी और पूर्वी लोग उनके विरुद्ध चढ़ाई करे, अच्छा तब छावनी डाल डालकर भूमि की उपज नष्ट कर डालते थे। और इस्राएलियों के लिए ना तो कुछ भोजन वस्तु और ना भेड़ बकरी और ना गाय बैल और ना गधा छोड़ते थे, क्योंकि वे अपने पशुओं और डेरों के लिए हुई छुड़ाई करते और टिड्डियों के दल के समान बहुत आते थे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கிதியோனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது गिदोन का जीवन में जब हम देखते हैं, நல்லா கவனிக்க, நிறைய விதைக்கிறார்கள். ध्यान दीजिए, बहुत सारे खूब बीज बोते हैं நல்லா விதைச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி और बेहतरीन बी बोया और सिंचा அது பட வேண்டிய கஷ்டம் எல்லாம் பட்டு और जितनी मेहनत करनी है सब இப்ப कर चुका। வளர்ந்து நிற்குது. அது வளர்ந்து நிக்கும் போது अब उपज जब बढ़ चुका है, அத அந்த அறுவடை பெற்று அதுல ஒரு சந்தோஷத்தை பெறலாம், லாபத்தை பெறலாம். நாங்க போகிறதுக்கு முன்னாடி जब कटाई करके उसके फसल की कटाई करके जब उसके प्रतिफल प्राप्त करने का स्थिति आती है, மீதியானியர் கிழக்கத்திய புத்திரர் என்ற 2 கூட்ட ஜனங்கள் तब मिद्यान और पूर्वी इलाका के लोग, दोनों झुंड के लोग நல்லா விதைச்சிட்டு வெளியில வந்து வளர்ந்து நிற்கும் பொழுது அத எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடுவாங்க. जब ये लोग बी बोकर जब फसल अंकुर निकल जाती है तब वो सब आकर उजाड़ देते हैं। எப்படா இவன் விளைஞ்சு நிக்கும், நம்ம வந்து கூட்டமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம்னு அவன் காத்து கொண்டு இருப்பான். और उन्होंने ये सोचकर बाट जोते रहते कि कब इनकी फसल बढ़ेगी, जब कटाई की समय आएगी तब जाकर के हम उसे छुरा लें। திரளாய் வந்து மொத்தமா கூட்டமா வந்து அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. वे दल दल के साथ आकर के, बड़ी झुंड के साथ आकर के उसे उजाड़ डालते हैं। விதைக்க வேண்டியதான், ஒருத்தன் அறுக்க तो வேண்டியதான். देखिए, बोने के काम इसकी है और कटाई का काम दूसरी है। கடின உழைப்புக்கு பயன் கிடையாது. और इनके बेहतरीन मेहनत का कोई प्रतिफल नहीं। இதை கண்டு கொண்டதான் கிதியோன் என்ன செய்றாருன்னா, अब इसे देखता रहा गिदोन ने क्या किया, அவர்களுடைய கண்ணுக்கு தப்புவிப்பதற்காக उनके नजर से बचाने के लिए கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக गिदोन ने इन गेहूं को मिद्यानों के हाथों से बचाने के लिए திராட்சை ஆலையிலே அடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கோதுமை அடிக்கிறான். उसने क्या किया, उन गेहूं को कुंड में झाड़ रहा था। கோதுமை அடிக்கிறதுக்கு கோதுமை பிரிக்கிறதுக்கு தனி இடம் ஒன்னு இருக்குது. और गेहूं दाने को अलग करने के लिए एक अलग सी जगह होती है। கிதியோன் பயந்து போய் திராட்சை ஆலையில போய் அடித்துக் கொண்டிருக்கிறான். लेकिन गिदोन ने डर के मारे में धाक की खुंड में उसे झाड़ रहा था। ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். परमेश्वर ने उसे मुलाकात की கிதியோனேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर ने गिदोन को नाम लेकर पुकारा। ஹalleluya. हालेलुया। என்ன கூப்பிடுறாரு தெரியுமா அவனை? और क्या कहकर बुलाया मालूम है? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். हे सूरवीर, परमेश्वर तेरे साथ है। இவன் பயந்துகிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை பராக்கிரமசாலி
புத்திசாலியாய் பார்க்கிறார். वाकई में ये तो डर के मारे में है, डरपोक है, लेकिन परमेश्वर से पुकारते समय सूरवीर करके पुकारता है। हालेलुया. हालेलुया। அதுக்கு அவன் திருப்பி சொல்றான் பாருங்க, तब उसने क्या उत्तर दिया? நீங்க என்னோட கூட இருந்தா ஏன்பா எங்களுக்கு இப்படி நடக்குது? हे प्रभु, यदि आप मेरे साथ हो तो मेरे साथ ऐसे क्यों हो रहा है? நாங்க விதைச்சதெல்லாம் ஒருத்தன் அறுத்துட்டு போறான், நீங்க என்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றீங்க, இருந்தா ஏன் இப்படி நடக்குது? प्रभु, जो कुछ हम बोते हैं उसकी कटाई उन्होंने कर लिया, अगर आप मेरे साथ हो तो ऐसा क्यों हुआ? हालेलुया. हालेलुया। ஆண்டவர் சொன்னாரு, நான் நீ உனக்கு இருக்கிற பலத்தோட போ. तब परमेश्वर ने कहा कि जितना बल तेरे पास है उसी बल के साथ जा। நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் பேசினார். परमेश्वर ने उसे कहा कि तू इजरायलियों को मिद्यानों के हाथों से छुड़ाकर बचाएगा, क्योंकि तुझे भेजने वाला मैं हूं। நல்லா கவனிய, கிதியோனை பொழுது புறப்பட்டு செல்கிறான். ध्यान दीजिए, अब गिदोन वहां से रवाना किया। ஆண்டவர் கிதியோன் ஒரு நிறைய பேரை சேர்த்துட்டு போறான் யுத்தத்துக்காக. अब गिदोन ने लड़ाई के लिए बहुत सारों को इकट्ठा करके ले गया। ஆண்டவர் பார்த்தாரு. परमेश्वर ने देखा। கொஞ்ச நேரம் நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए थोड़ी देर। ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு இத்தனை பேர் தேவையில்லடா, இருந்தா உன்னாலதான் ஜெயம் வந்துருச்சுன்னு சொல்லிடுவீங்க, அதனால ஆளை குறைச்சிரு அப்படின்னு சொன்னார். इसलिए परमेश्वर ने कहा कि इतनी बड़ी संख्या की जरूरत नहीं, अगर हो तो लोग कहेंगे कि तेरे ही कारण उद्धार हुआ, इसलिए लोगों को घटा दे। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் வைக்கிற செலக்ஷன் பாருங்களேன். अब देखिए उनकी जो चुनने का तरीका देखिए। 7:3 நீங்கள் பார்க்கலாம். 7:3 में आप देख सकते हैं। ஆகையால் इसलिए பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன். जिनमें डर हो और जिनमें आशंका हो वो गिलाद से दूर चले जाएं। ஹல்லேலூயா. हालेलुया। கூட்டமா வந்து நிக்கிறான், ஒரு 22,000 பேருக்கு மேல. करीब एक 22,000 लोगों की बड़ी भीड़ इकट्ठा हो चुकी थी। ஆண்டவர் இப்ப வைக்கிறார் செலக்ஷனை, ஃபில்டர் பண்றாரு. अब प्रभु ने उनसे छानबीन किया இத்தனை பேர் எனக்கு வேண்டாம், कि इतने जन की जरूरत नहीं। உனக்கு ஒரு ஜெயத்தை தர வேண்டுமானால் இத்தனை ஆள்பல எனக்கு தேவை கிடையாது. अगर तुझे जय देना है तो इतने लोगों की संख्या की जरूरत नहीं। அவர் ஃபில்டர் பண்றதுல முத விஷயம், तो परमेश्वर ने किस तरह उन्हें छाना कि பயமும் திகிலும் உடையவன் இந்த இடத்தை விட்டு வேகமா ஓடிருன்னு சொல்றாரு. उसने कहा कि जिस व्यक्ति के अंदर डर हो और जिसके अंदर आशंका हो वो इस स्थान छोड़कर जल्द से जल्द दूर हो जाए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு 22,000 பேரும், तो देखिए करीब 22,000 ஒரு लोग 15,000 பேரும், और एक 15,000 लोग, ரெண்டை சேர்த்து எவ்வளவு டக்குன்னு சொல்லுங்க. कुल मिला के कितना बताइए? 22 22 37ல 37 में 22,000 பேரு 22,000 लोग பயந்தவன் இருக்கான். डरपोक थे। உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் எப்படி நடக்கும்? तो आपके जीवन में प्रतिज्ञा वचन कैसे पूरी होंगी? கிட்டத்தட்ட 50% மேலாக உள்ள இருக்கிறது என்ன பயந்தா இருக்கு ஒரு மனுஷனுக்கு. तो देखिए लगभग 50% से अधिक एक व्यक्ति के अंदर डर ही है। உனக்குள்ளே பயம் இருக்குமானால் என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि यदि तेरे अंदर डर हो तो मैं अपनी वादा पूरा नहीं कर सकता हूं। ஆண்டவர் சொல்றார், என்னால ஜெயத்தை தர முடியும். प्रभु कहता है कि मैं तुम्हें जय दे सकता हूं। பயந்தவன் நிறைய பேர் உன்கிட்ட இருக்கான், அவனெல்லாம் வெளியில துரத்து. लेकिन तुम्हारे इस झुंड में कई सारे डरपोक है, इसलिए जल्द से जल्द उन्हें हकल दे। மெதுவா போக சொல்ற, பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுறா அப்படின்னு சொல்றாரு. और ऐसा नहीं कहे कि उन्हें जाने दो, बल्कि ऐसा कहे कि उन्हें तीव्रता से जल्द भगा दे। உனக்கு வெற்றி வேண்டுமானால் பயத்தை சீக்கிரத்திலே உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். अगर तुम्हें जय चाहिए तो जल्द से जल्द डर को अपना मन से दूर कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। ஆண்டவர் பயத்தை எடுத்து போட்டார். परमेश्वर डर निकाल दिया। அதுல இருந்து 300 பேரை செலக்ஷன் பண்றாரு. अब उनमें से 300 जन को चुन लिया। இப்ப கேக்குறான், எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்கப்பா. अब इसने पूछा, प्रभु कहीं चिन्ह दिखाइए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்க உண்மையுள்ளவராய் और प्रभु चिन्ह दिखाने के लिए विश्वास योग्य है। சொல்றாரு, நீ பயப்படுவாயானால், कहा कि यदि तू डर जाएगा, இன்னும் உனக்கு பயமா இருக்குதுன்னா, अगर और भी तुझे डर लगता है நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காமிக்க போறேன்னு तो சொன்னாரு. मैं तुझे एक चिन्ह दिखाने जा रहा हूं। மீதியானுடைய பாளையம் இருக்கிற இடத்துல நீ போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு முதல்ல கேட்டுட்டு வான்னு சொன்னார். इसलिए प्रभु ने उनसे कहा, तू जाकर जहां पर मिद्यान बसे हैं वहां जाकर सुन के आ जाना कि वे क्या आपस में चर्चा करते हैं। இவன் விளைச்சல கெடுக்கிறதுக்கு வந்து கூட்டமா டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கான், மீதியானியரும் கிழக்கத்தி புத்திரரும். अब पूर्वी इलाका के पुत्र और मिद्यान ये दोनों छावनी में आकर बस गए कि इनके फसल को उजाड़ दें। கிதியோன் அவன் ஆளும் மெதுவா போய் அவன் என்ன பேசுறான்னு கேக்குறான். अब गिदोन के साथ उसके लोग मिलकर ऐसे जाकर அவன் சொல்றான், उनकी बात सुनने लगे। ஒருத்தன் சொல்றான், டேய் நான் ஒரு கனவு கண்டேன்டா. तब उनमें से एक कहता है कि मैंने एक सपना देखा। அதான் நம்ம எல்லாரும்
எல்லாரும் ஒரு பாளையத்துல நம்ம எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறோம். ऐसा कि हम सभी लोग मिलकर एक छावनी में बैठे हैं. ஒரு என்ன எப்படி இருக்குதுன்னா, ஒரு வார்கோதுமை அப்பம் என்ன வருதுன்னா, சுட்ட வார்கோதுமை அப்பம் உருண்டு வர்றதை நான் பார்த்தேன். और एक भुना हुआ एक बादाम की रोटी लुढ़क कर आते हुए मैंने देखा. ஒரு பெரிய பட்டர் நான் உருண்டு வருது. और बहुत बड़ी एक गोला लुढ़क कर आ रही है. உருண்டு வந்து பாளையத்தை அடிச்ச அட்டியில பாளையம் ஒன்றுமில்லாமல் போனது. और लुढ़क कर आई और इतनी तेज से ठक्कर दी कि छावनी तितर बितर हो गई. இன்னொருத்தன் சொல்றா, तब दूसरा एक ने कहा, ஏய் இது கிதியோனே அல்லாமல் வேற யாரும் கிடையாது. हे भाई तुमने जो देखा ये गिदोन के अलावा और कोई नहीं. ஹல்லேலூயா हालेलुया. அதோட பயந்து போய் எல்லாருக்கும் நடுக்கம் உண்டானது. கிதியோனுக்கு ஒரு தைரியம் உண்டானது. और इसी के साथ उनके अंदर डर समाया गया. तब ये सुनकर गिदोन के अंदर हिम्मत पैदा हुआ. ஆண்டவர் சொன்னார், ஒரு வெறும் பானை எடுத்துக்கொள், तब प्रभु ने कहा कि एक खाली एक मटका ले ஒரு ले தீவெட்டி வச்சுக்க, और उसमें एक मशाल लगा ஒரு ले எக்காலத்தை வச்சுக்க. और एक तू नरसिंगा ले ले. நீ பாளையத்தை சுத்தி வரும் பொழுது और तू जब छावनी को गुम फेरा मारेगा, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று நீங்கள் முழங்கும் போது, जब तुम ये कहकर ये कहोगे कि गिदोन का तलवार परमेश्वर का तलवार, நீ அந்த பானையை கீழே போட்டு உடைச்சிரணும். तब तू क्या करना है, इस मटके को नीचे छोड़कर उसे तोड़ देना है. தீபம் ஒரு கையில, और एक हाथ में मशाल எக்காலம் ஒரு கையில. और दूसरे हाथ में नरसिंगा. நீங்கள் எக்காலத்தை ஊதும் பொழுது तू जब नरसिंगा फूकेगा, நான் உங்களுடைய எதிரிகளை சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் तब பேசினார். परमेश्वर ने उनसे कहा कि मैं तुम्हारे दुश्मनों को तितर बितर करूंगा. அதுபோல செய்தார்கள். और वैसा उन्होंने किया. ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு ஓடும்படி கர்த்தர் கிருபை तब செய்தார். परमेश्वर ने ऐसा अनुग्रह किया कि एक दूसरे के आपस में लड़े और वहां से भाग चले गए. சகோதரனே சகோதரியே, भाइयों बहनों, உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முயற்சி செய்து நீ தோல்வி அடைந்திருக்கலாம். तेरे जीवन में कई सारे प्रयास किया है, कोशिश किया है, लेकिन शायद तू हार गया होगा. பிரதர், நான் எவ்வளவோ முயற்சி செய்றேன், முயற்சிக்கேற்ற பலன் என் குடும்பத்துல கிடையாது. भाई मैंने बहुत तमाम परिश्रम किया, लेकिन उसके उचित प्रतिफल जीवन में नहीं मिला. நான் ஒரு சோம்பேறியா, ஒரு நிர்விசாரக்காரன் அல்ல. நான் செய்ய வேண்டியதை நான் சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். मैं निश्चिंत नहीं रखता हूं, बल्कि मैं आलसी भी नहीं हूं. जो करना है कर्तव्य ढंग से करता भी हूं, ஆனா பலனை மட்டும் நான் பார்க்க முடியல. लेकिन सिर्फ प्रतिफल मुझे नहीं मिल रहा है. எத்தனை பேர் வாழ்க்கையில இப்படி இருக்குது? कितने जन का जीवन में इस तरह है? ஹalleluya, हालेलुया. ரொம்ப உழைக்கிறோம், பலனோ கொஞ்சம். खूब मेहनत करते हैं, लेकिन प्रतिफल कुछ नहीं. நீங்க உழைக்காம சிம்பிளா ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். हाँ, आपने जितना परिश्रम करते हैं उतना परिश्रम दूसरा एक व्यक्ति करता नहीं, लेकिन प्रतिफल मिलता है. நீங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு காரியத்தை சரி, உங்களுக்கு ஒரு சக்சஸ் வரல. लेकिन आप इतने तमाम कोशिश करने के बावजूद भी सफलता नहीं होती है. இவர் ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்கள். आप धोखा खाए बैठे हैं. உன் விளைச்சலை காப்பாற்றும்படி கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு கிருபை செய்ய आपके उपज को रक्षा करने के लिए परमेश्वर, बचाने के लिए परमेश्वर आपको मदद करे. ஹalleluya. हालेलुया. அவன் சொல்றான், நீ எங்களோடு கூட இருந்தா ஏன்பா இப்படி நடக்குது? उसने कहा, हे प्रभु, यदि तुम मेरे साथ है तो हमारे साथ ऐसा क्यों हो रहा है? அவன் பயந்து போய் இடத்தை மாத்திட்டான். और डर के मारे में वो स्थानांतर भी कर लिया. நிறைய பேர் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து தோல்வி வந்த உடனே அதை நம்ம வந்துட்டு அதை விட்டு வெளியில வந்துட்டோம், வாபஸ் வாங்கிட்டோம். हम क्या करते, एक बार कोशिश करते, दूसरे बार कोशिश करते, लेकिन बारंबार करने के बावजूद सफल ना होने के कारण हम वापस कर लेते हैं. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டு நீ உற்றாத தைரியமா செய், இவ்வளவு நாள் அழுததுக்கு பலனை நான் இந்த ஆண்டு தர போறேன். लेकिन प्रभु कहता कि इतने साल शायद तुझे नाकाम हुआ होगा, लेकिन इस साल तू घियाव के साथ करना, मैं तुझे सफलता दूंगा. நான் நல்லா ஜெபம் பண்ணியும் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. मैंने खूब प्रार्थना की और परमेश्वर के लिए जीवन बिताया, फिर भी मेरे जीवन में कोई आशीष नहीं. உன்னதமான தேவனை தேடுவதனால எனக்கு என்னங்க லாபம்? परम प्रधान परमेश्वर को खोजने से मुझे क्या फायदा हुआ? ஆண்டவரை நம்பினி எனக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு? मैंने परमेश्वर पर भरोसा किया, जिससे मुझे क्या लाभ हुआ? நான் நல்லா தானப்பா இருக்கேன். हे प्रभु, मैं ठीक ठाक हूँ. ஆண்டவர்ட்ட எத்தனை வேளையில அப்படி கெஞ்சிருக்கோம், நான் நல்லா தானப்பா வாழ்றேன், ஏன்பா என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் हम में இல்லை? से कितने जन परमेश्वर से विलाप किए होंगे, हे प्रभु, मैं तो सीधा साधा हूँ, तो मेरे जीवन में परेशानी क्यों है? கிதியோனை போல இடத்தை மாத்திட்டீங்களா? गिदोन के समान शायद आप स्थान परिवर्तन कर दिया. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கா வாழ்ந்து என்ன செய்யன்னு சொல்லி ஒரு சோர்வு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா? तो या तो प्रभु मैं इतना कोशिश किया, लेकिन क्या फायदा, ये सोचकर कुछ निराशा आपके जीवन में आया है. ஆண்டவர் சொல்ற, பராக்கிரமசாலி, உன்னுடைய விளைச்சலை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். लेकिन अब प्रभु से कहा था कि हे सूरवीर, तेरी अनाज को बचाने के लिए मैं तेरे साथ हूं. हालेलुया, 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 हालेलुया. ஒரு அடையாளத்தை கேட்டான் பாத்தீங்களா? उसने प्रभु से एक चिन्ह की मांग किया. ஒரு வார்கோதுமை, சுட்ட ஒரு வார்கோதுமை இறங்கி வருகிறது.
வந்தது. एक बुना हुआ बादाम की रोटी दिखाई दी। ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசுதான் அவர். यीशु मसीह जिसने कहा कि मैं हूं जीवन का रोटी। உனக்கு எதிராய் பாளையம் போட்டிருந்தவர்களுக்கு எதிராய் இயேசுவே இந்த ஆண்டு உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். तेरे खिलाफ तेरा दुश्मन जिन्होंने डेरा बांधकर बैठा है उसके खिलाफ परमेश्वर उठकर कार्य நீ करेगा। பயப்படாத நான் உன்னோட இருக்கேன்னு சொல்றாரு. इसलिए परमेश्वर ये भी कहता है कि तुम मत डर क्योंकि मैं तेरे साथ हूं। நீ பயப்படாத உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். और परमेश्वर का वाणी ये भी है कि तुम मत डर क्योंकि तेरी रक्षा करने के लिए मैं तेरे साथ हूं। ஒரு அப்பம் தான் உருண்டு வருது. जी हां, सिर्फ एक रोटी लुढ़क कर आए முழுவதும் ராஜ்யத்தை அழித்து போட்டு. और पूरे राज्य को सत्यानाश कर दिया। ஹalleluya. हालेलुया। அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். वो परमेश्वर हमें भी मदद करें। அவர் இறங்கி உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா கிரியைகளையும் நாசம் பண்ண போகிறார். परमेश्वर स्वयं उतरे और हमारे खिलाफ जितने भी काम हो उन सारे कामों को सत्यानाश करें। வெறும் பானையை எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் பேசினார். प्रभु ने उससे बात किया कि सिर्फ एक खाली मटका ले ले। உங்களை நீங்க வெறுமையாக்கும் போது கர்த்தருடைய பலன் அங்க இறங்கி जी வரும். हाँ, जब तुम अपने आप को खाली बनाओगे तब परमेश्वर का बल उस रिक्त स्थान को भर देगा। நிறைய பேர் தங்களுடைய முயற்சி தங்களுடைய பிளானை உள்ள போட்டு போட்டு ஏதாவது வெளியில வந்துடலாம்னு நினைச்சு பார்ப்பாங்க. बहुत सारे लोग क्या करते हैं, अपने बलबूते से अपना जो दिमाग लगाकर कैसे भी पार निकलने का कोशिश करते हैं। ஆண்டவர் சொன்னா நீ வெறும் பானடா. लेकिन परमेश्वर कहता है कि तू खाली मटका है அதுல நீ மண்பான. और खास तौर पे तुम मिट्टी के मटके हैं। யார் ஒருவன் தன்னை வெறுமையாய் நினைத்துக் கொள்ளுகிறானோ और जो कोई अपने आप को शून्य मान लेंगे, தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாய் தாழ்த்துகிறானோ जो कोई अपने आप को परमेश्वर का नजर में शून्य मान ले, அவனுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவருடைய பலன் அங்க இறங்கி கிரியை செய்ய उनके ஆரம்பிக்கும். खिलाफ यदि कोई समस्या आए तो वो समस्या के खिलाफ परमेश्वर कार्य करेगा। हालेलुया. हालेलुया, हालेलुया. हालेलुया। அவன் கைகளில் எக்காலத்தை ஊதினார்கள். और उन्होंने क्या किया, अब नरसिंगा फूकने लगे। துதியும் ஜெபமும் எக்காலத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. नरसिंगा यानी स्तुति और धन्यवाद को दर्शाता है। தீவெட்டி ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு அனுபவம் அபிஷேகத்தையும் குறிக்கிறது. मशाल यानी परमेश्वर के लिए जीने का एक जिंदगी और एक समर्पण को दर्शाता है। நம்மை வெறுமையாக்கி और अपने आप को शून्य बनाना கர்த்தருடைய கிருபையினால் நாம் நிலைத்துக் கொண்டு और परमेश्वर का अनुग्रह में बने रहना, எந்த நேரம் எப்பொழுதும் துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருப்போமேயானால் हरदम और निरंतर यदि हम स्तुति धन्यवाद के साथ रहें கர்த்தர் உன் எதிரிக்கு முன்பாக ஒரு ஜெயத்தை தருவார். तो परमेश्वर तुम्हारे दुश्मन के सामने तुम्हें जीत दिलाएगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। எக்காலத்தை ஊதுறான் பாருங்க, எதிரி அழிக்கும்படி கர்த்தர் கிருபை जी செய்தார். हाँ, जब उसने नरसिंगा फूका तब उसके दुश्मनों को परमेश्वर ने नष्ट कर डाला। உங்க குடும்பத்துல நீங்க உழைத்த உழைப்புக்கெல்லாம் பலனை கர்த்தர் தரப்போகிறார். आपके परिवार के लिए आपने जितना मेहनत किया है उस मेहनत का प्रतिफल परमेश्वर देने இத்தனை वाला ஆண்டு है। நான் ஜெபம் பண்ண வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைச்சீங்களா? இனி இந்த ஆண்டுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். क्या आप सोच रहे हैं कि इतने सालों से मैंने प्रार्थना किया कुछ उत्तर नहीं, लेकिन इस साल परमेश्वर देने எத்தனை वाला பேர் है? நம்புறீங்க? कितने जन यकीन करेंगे? कितने विश्वासी कितने जन विश्वास करेंगे? ஹalleluya. हालेलुया। உங்க உழைப்பை ஆண்டவர் மறக்கல. तुम्हारे मेहनत को परमेश्वर नहीं भूला, உங்களுடைய பிரயாசத்தை மறக்கல. तुम्हारे प्रयास को परमेश्वर नहीं भूला। அவங்க என்னை விட நல்லவங்களா நான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நான் ஆசீர்வதிக்கப்படல, ஏங்குனீங்க இல்ல? उन्होंने तो हमसे तो अच्छे नहीं लेकिन वे आशीषित है। इस तरह आपने जो धड़कते थे, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அந்த விளைச்சலை காப்பாற்றி உன் கரங்களிலே தரப்போகிறார். लेकिन परमेश्वर इस बार तुम्हारे साथ रहते हुए तुम्हारे अनाज की रक्षा करेगा, तुम्हें आशीष दिलाएगा। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 128 எடுத்துக்கொள்ளலாம். भजन संहिता 128 को ले ले। 1-2 வசனத்தை வாசிங்க. पहला दूसरा। हर एक जो यहोवा का भय मानता है और उसके मार्गों पर चलता है वह अपनी कमाई को निश्चय खाने पाएगा। तू धन्य होगा और तेरा बल ही होगा, भला ही होगा। கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹalleluya. हालेलुया। பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா எந்த வித காரியத்துக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. देखिए, अगर आप परमेश्वर का डरवे बनेंगे तो और किसी भी बातों से डरने की आवश्यकता नहीं होगी। ஆண்டவருக்கு பயப்படாததுதான் நம்மள மத்தவங்களுக்கு பயப்படுற மாதிரி நம்ம சூழ்நிலையில தள்ளி விடுகிறது. लेकिन हम परमेश्वर का डर ना रखने के कारण दूसरों से डर खाने का एक परिस्थिति आ जाती है। எதுக்கும் பயப்படாம இருக்கணும் இந்த ஆண்டவர் நீங்க விரும்பினா अगर आप चाहेंगे कि मैं किसी से डरना नहीं,
நீங்க ஆண்டவருக்கு பயப்படுங்க. तो सर्वप्रथम आप परमेश्वर का भय मानिए। ஹalleluya. हालेलुया। அவரை தேடுகிற நேரத்துல தேட ஆரம்பிங்க. और उसे खोजने का उस वक्त पर उसे खोजिए। அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க. जैसा वो चाहे वैसा जीवन बिताने लगिए। நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை तो ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर आपके जीवन में आशीष देगा। இந்த 128ல நீங்க வாசித்தீங்கன்னா 128 में यदि आप पढ़ेंगे, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். धन्य है वो मनुष्य जो यहोवा का भय मानता और उसके राह पर चलता। உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். अपनी कमाई को निश्चित खाने पाएगा तो धन्य होगा और तेरा भला ही होगा। யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जो कोई परमेश्वर का भय मानते हो उनके हाथों की कमाई पर परमेश्वर आशीष देगा। உன்னுடைய மனைவி, உன்னுடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். तुम्हारे बीवी, तुम्हारे बच्चे, तुम्हारे परिवार पूरा परमेश्वर से आशीषित होंगे। சியோனிலிருந்து பரலோகத்திலிருந்து தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வந்து கொண்டிருக்கும். सिय्योन से अर्थात स्वर्ग से परमेश्वर का आशीष हर एक परिवार पर उतरकर तुम्हें आशीष देगा। உயிருள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். और जीवन भर यरूशलेम का कुशल देखने हेतु प्रभु तुम्हें मदद करेगा। எருசலேம் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. यरूशलेम का मतलब है आनंद, खुशी। அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். उसे परमेश्वर आपको प्रदान உங்கள் करेगा। பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து आपको और आपके संतान को प्रभु आशीष देते हुए இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். और इजराइल को मिलने वाले उस शांति को देखने के लिए तुम्हें मदद करेगा। இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா தருவார். इसलिए अगर इस साल आप परमेश्वर का भय मानने लग जाएं तो सब प्रकार के आशीष तुम्हें दी जाएगी। எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஏங்குறோம் நம்ம எத்தனை பேர் இந்த कितने இடத்துல? जन आप में से तड़पते हैं कि प्रभु तेरे डर मानने का, तेरी भय मानने का अनुभव मुझे दीजिए। அது வந்துட்டா எல்லாம் கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. अगर परमेश्वर का प्रति डर आ गया तो सब कुछ स्पष्ट हो जाएगा। நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படாதனால தான் யார் யாருக்கோ பயந்துட்டு இருக்கோம். बहुत सारे हमें से परमेश्वर का भय ना मानने के कारण हम दूसरे से डरने लगते हैं। நீங்க ஆண்டவர் சமூகத்துல பணிஞ்சு முழங்கால் போடுறவன் எந்த இடத்துலயும் நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். लेकिन एक सत्य बात है, यदि कोई व्यक्ति जो परमेश्वर के सामने डरता और उसके सामने घुटना टेकता, वो और कहीं भी स्थान में सिर सीधा रखेगा। ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போட்டு அவர்ட்ட பணியாதவன், परंतु जो व्यक्ति परमेश्वर के सामने घुटना नहीं टेकता और उसके सामने दंडवत नहीं करता, ஹச்ஆர்ட்ட டெக்னிக்கல் லீட் அவர்ட்ட போய் இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படியே நிப்பான். பெரிய பெரிய ஆபீசர் அவங்களுடைய டெக்னிக்கல் லீடர்லாம் அப்படியே பயந்து போய் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலை உங்களுக்கு வந்துரும். ऐसा व्यक्ति जो परमेश्वर का भय मानता, आखिर उसकी स्थिति जो बड़े अफसर है, जो टेक्निकल अफसर है, उनके सामने जाकर डर के मारे में हाथ छोड़कर खड़े हो जाते உங்களுக்கு हैं। மேல உள்ளவன் உங்களை கௌரவப்படுத்தி ஒரு உயர்வை தர்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்க தேவனிடத்துல பணிய வேண்டும். लेकिन आपके बड़े अफसर अगर आपको कुछ उन्नति देना है, आपके जीवन में कुछ प्रगति देना है, तो पहला परमेश्वर का भय मानिए। யோசேப்பு சரியான எடுத்துக்காட்டு. इसके लिए सही उदाहरण कौन है? यूसुफ। தேவனை தேடினான், उसने परमेश्वर को खोजता था, அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அதிகாரியாக लेकिन மாற்றினார். परमेश्वर ने उसे सब बातों के ऊपर उसे अधिकारी ठहरा दिया। தானியேல் 3 வேளை ஜெபித்தான். दानियल ने 3 बार प्रार्थना किया, ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் तब செய்தார். परमेश्वर ने उसे राजा के दृष्टि में अनुग्रह प्राप्त होने का मदद किया। கர்த்தருக்கு பயப்படலைன்னா நீங்க வெளியில போய் யார்கிட்டயோ நீங்க பணிஞ்சு நிக்கிற மாதிரி நல்லா மாறி போயிடும். लेकिन परमेश्वर के सामने भय नहीं मानते तो बाहर जाकर दूसरों के सामने हाथ जोड़कर या डर के मारे खड़े होना पड़ता। ஆண்டவருக்காக தனிமையில காத்திருக்கிற வெளியில சிங்கத்தை போல கர்த்தர் जी நிற்கும். हाँ, जो व्यक्ति एकांत में परमेश्वर के लिए बाट जोते, वो जब बाहर जाएगा तो शेर के नाई अकेला खड़ा रहेगा। கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, बिना कर्जे के जीवन, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், बच्चों के जीवन में आशीष, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, मेल मिलाप से भरा जीवन, இது எல்லாமே தேவனுக்கு பயப்படுறதுனால தான் வரும் சகோதரனே. ये सब कुछ है भाइयों परमेश्वर का भय मानने से मिलता இந்த है। ஆண்டு வாக்குத்தத்தத்தின்படி इस साल के प्रतिज्ञा वचन के நீ अनुसार அவர்களை பயப்பட வேண்டாம், दूसरों से डरने की आवश्यकता नहीं। நான் உன் காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி तुझे छुड़ाने के लिए मैं तेरे साथ हूं, ये वचन के मुताबिक। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் अगर परमेश्वर वचन के मुताबिक तुम्हें आशीषित देना है, நீங்கள் தேவ பயத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே तो நிறைவேற்றுவார். जब तुम ईश्वरीय डर में बने रहोगे तब परमेश्वर दूसरे डरों से तुम्हें छुड़ाएगा। ஆசீர்வாதத்துக்கு கீழே ஆண்டவர் எப்பவுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. यहाँ अगर आशीष मिलना है तो उसके पहले परमेश्वर एक शर्त रखते हैं। நான் கர்த்தருக்கு பயந்தால்
கர்த்தர் நம்ம எல்லா பயத்துக்கு நீங்களாக்குவார். அதான் இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். तो परमेश्वर का ओर से हमें दी जाने वाली एक शर्त ये है, यदि हम परमेश्वर का भय माने तो हमें आशीष या भय से छुटकारा। கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் நிறைய பயத்துல இந்த ஆண்டு ஆட்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது. हाँ, यदि हम परमेश्वर का भय नहीं मानेंगे तो उनके जीवन में तमाम डर उन्हें घेरने का परिस्थितियां आ सकती है, நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான். परंतु धर्मी शेर खेनाई खड़े रहेगा। ஹalleluya. हालेलुया। எங்க வீட்டுக்கு கடலுக்கும் கொஞ்சம் தான் தூரம், வந்து கொஞ்சம் பேர் வந்த தம்பிகளுக்கு தெரியும். हमारा घर और समुद्र का थोड़ा ही दूर है, जो कुछ भाई लोग यहाँ से आए वे भाई जानते ஒரு हैं। தடவை சுனாமி வருதுன்னு, சுனாமி வந்துச்சு, அடுத்து எங்க ஊருக்கு வருதுன்னு பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. एक बार जब सुनामी आई थी तब घोषणा कर दिया गया कि हमारा गांव पर भी सुनामी आने वाला है। அப்பதான் ஒருத்தர் புது வீடு கட்டி வச்சிருந்தாரு, அவர்லாம் அழுதுகிட்டே போறாரு ஊரை விட்டு. तभी नया घर बनाए रखा था, तब घोषणा कर दिया, इसलिए रोते रोते वहां छोड़कर गया। இன்னொருத்தர் மனைவி கூப்பிட்டு பார்த்தார், வர்றியா வரலையா? और जाकर के पत्नी से पूछा तू आएगी या नहीं आएगी। கூப்பிட்டுட்டே இருந்தாரு, டைம் லேட் ஆயிட்டே இருந்துச்சு. एक व्यक्ति जाकर पूछा तो आएगी या नहीं आएगी, लेकिन देर होते रहा। நீ இங்கேயே கிடந்து சாவு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. उसने कहा तू यहाँ पड़े रहे और मर जा, मैं जा रहा हूँ। போயிட்டாரு. चले गए, மனைவியை விட்டுட்டு ஓடிட்டாரு. पत्नी को छोड़कर चले गए। வீட்டுல சுனாமி வந்தாதான் தெரியும் உங்க அன்புலாம். तो इसलिए आप कितना प्रेम करते हैं, सुनामी आने पर पता चलेगा। ஹalleluya. हालेलुया। எங்க வீட்டு நேர எதிர்த்தாப்புல. लेकिन हमारा घर सीधा समुद्र के सामने। நானும் எப்படிடா வருதுன்னு அப்படியே காலையில இருந்தே இருந்தேன். और मैंने भी सवेरे से इंतजार किया कि कब आएगा, देखते हैं। ஊரே காலி ஆயிருச்சு. पूरे गांव खाली हो गया। கிட்டத்தட்ட ஒரு 5% ஜனங்கள் தான் உள்ள இருக்காங்க. लगभग सिर्फ 5% लोग उस गांव पर अब रहते हैं। ஒன்னேயோட செய்ய மறந்தாச்சு அந்த டயத்துல. लेकिन उस समय सिर्फ एक काम करने को भूल गया। எல்லா இடத்தையும் பட்டா போட்டுருக்கணும் அந்த time. उस समय में एक काम करना चाहता था, जितने भी जगह खाली हो गई थी सब पट्टा कर लेना चाहिए வேணான்னு था। ஓடிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு लोग सब भाग गए। फिर उसके बाद एक 5 दिन के बाद எல்லாரும் நடுராத்திரில தெரியாம வருவாங்க ஊருக்கு பையோட. आधी रात में किसी को पता है भी घर चुपचाप आते हैं रातों रात। நானும் சுனாமி வந்தா பாத்துறோம்னா வாசல்ல எவ்வளவு நேரம் நின்றேன். और मैंने भी ये सोचकर द्वार में खड़ा हो गया कि कब सुनामी आएगा, मुझे देखना है। பாவை வந்துதான் பாருவேன், வரட்டுமே நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லி நின்றோம். और हम ये कहकर खड़े थे कि सुनामी आना है, आजा, मुझे भी देखना है। வந்தாலே என்ன ஆண்டவர்ட்ட தான போறோம், தைரியமா நின்றோம். अगर आ भी जाए तो क्या फर्क पड़ता, ज्यादा से ज्यादा परमेश्वर के पास चले जाएंगे तो इसमें हालेलुया. कोई दिक्कत नहीं। हालेलुया। நீதிமான் சிங்கத்தை போல இருப்பா. धर्मी शेर के नहीं होगा। குடும்பத்துக்கு ஏதா என்னதான் வரட்டும், आपके परिवार में चाहे कुछ भी हो जाए, நின்று தான் பாருங்களேன். आप सामना तो कर देखिए। ஓடிர வேண்டாம். हाँ, भाग मत जाइए, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे साथ है। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया।